அலாஸ்காவை வாங்கியது அமெரிக்கா. 1867ஆம் ஆண்டு அக்டோபர் 18 அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து அலாஸ்காவை $7.2 மில்லியன் வாங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ரஷ்யன் அமெரிக்கா என்று அழைக்கப்பட்ட அலாஸ்கா பகுதியில் ரஷ்யா தனது குடியேற்றத்தை நிறுவியிருந்தது. அந்த பகுதி உறைபனியால் சூழப்பட்டதாக இருந்ததால் மிக குறைந்த அளவே மக்கள் வசித்தனர். கிரீமிய போர் முடிந்த பின் ரஷ்யா பொருளாதார ரீதியாக பலவீனமடைந்திருந்தது. பிரிட்டனின் கனடாவுடன் எல்லை பிரச்சனைகள் இருந்ததால் அலாஸ்காவை பராமரிப்பது செலவு மிக்கதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இருந்தது. அந்த சமயத்தில் அமெரிக்கா ரஷ்யாவின் நட்பு நாடாக இருந்தது. மேலும் ரஷ்யா அந்த இடத்தை பிரிட்டிஷாரிடம் இழக்க விரும்பவில்லை. இதனால் அலாஸ்காவை அமெரிக்காவுக்கு விற்க முடிவு செய்தது. 1860களில் அமெரிக்க உள்நாட்டு போர் முடிந்திருந்தது. அதன் பிறகு அமெரிக்கா தனது பரப்பை மேற்கு நோக்கி விரிவுபடுத்தும் முயற்சியை தொடங்கியது. வணிகம், மீன்பிடி, விலங்குகள், தோல் வர்த்தகம் போன்றவற்றில் வாய்ப்புகளை கொண்டதாக அலாஸ்கா கருதப்பட்டது. அமெரிக்க வெளிவிவகார செயலாளர் வில்லியம் ஹென்றி சீவர்ட் என்பவருக்கும் ரஷ்ய தூதர் எட்வர்ட் டி ஸ்டோய்க்கல் என்பவருக்கும் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டு 1867 மார்ச் 30 அன்று உடன்படிக்கை கையெழுத்தானது. அதன் விலை $7.2 மில்லியன் நிர்ணயிக்கப்பட்டது. பின்னர் 1867 அக்டோபர் 18 அன்று அலாஸ்கா அதிகாரப்பூர்வமாக அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பல அமெரிக்கர்கள் இதை சீவார்ட்ஸ் ஃபோலி, அதாவது சீவர்ட்டின் முட்டாள்தனம் என்றும் சீவர்ட்ஸ் ஐஸ் பாக்ஸ் என்றும் கிண்டல் செய்தனர். ஏனெனில் அவர்கள் அந்த பகுதி எதற்கும் பயனற்ற பனி மற்றும் மலைகளால் நிரம்பிய பிரதேசம் என கருதினர். பின்னர் அலாஸ்காவில் 1890களில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் தங்க வேட்டை தொடங்கியது. அதன் பிறகு எண்ணெய், இயற்கை எரிவாயு, மீன்பிடி, காடு, கனிமங்கள் போன்ற பல இயற்கை வளங்கள் கிடைத்தன. இதனால் அமெரிக்காவுக்கு பெரும் வருமானமும் கிடைத்தது. அலாஸ்கா வட பசிபிக் கடலின் முக்கிய பகுதியை கட்டுப்படுத்துகிறது. இது அமெரிக்க இராணுவத்துக்கு 2ஆம் உலகப் போரின் போது முக்கிய தளமாக இருந்தது. இது அமெரிக்கா சோவியத் எல்லைப் பகுதி என்பதால் பனிப்போர் காலத்திலும் முக்கியத்துவம் பெற்றது. அலாஸ்கா 1959ஆம் ஆண்டு அமெரிக்காவின் 49வது மாநிலமாக சேர்க்கப்பட்டது.